இந்த வருடம் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,044 அதிகரித்துள்ளது. தொடர்ந்து அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலேயே பதிவாகி வருகின்றனர். இந்த மாதத்தின் கடந்த 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53 ஆகும். 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக காணப்படுகின்றன. இன்னமும் கம்பஹா, கொழும்பு, மாத்தறை, கண்டி, கல்துறை, ரத்தனபுரி, காலி ஆகிய மாவட்டங்களிலிருந்தே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். சூழலில் இன்னமும் எந்த அளவு நுழம்பு குடம்பிகள் உருவாகும் இடங்கள் காணப்படுகின்றன என்பதை நாமும் கண்காணிக்கின்றோம். நீங்களும் கண்டிருப்பீர்கள். எனவே தற்போது நிலவும் இடைக்கிடை பெய்யும் மழையுடன் நுழம்புகளின் அடர்த்தி தொடர்ந்தும் உயர்மட்டத்திலேயே காணப்படுகின்றது. அதனால் பொதுமக்கள் தமது சூழலையும் வளாகத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதுடன் தமது பிள்ளைகள் செல்லும் பாடசாலை, பணிபுரியும் நிறுவனம், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்து இந்த டெங்கு நோயை குறைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் இந்த காலகட்டத்தில் எவருக்கேனும் டெங்கு அறிகுறிகள் காணப்பட்டால் காய்ச்சலுடன் உடல்வலி, தசைவலி, தலைவலி, வாந்தி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் தகுதி வாய்ந்த ஒரு வைத்திய அதிகாரியை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்கு நோய்தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை விசேடமாக கேட்டுக்கொள்கின்றோம். வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நுழம்புகள் பெருகும் வகையில் வளாகங்களை வைத்திருந்த 4,672 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நுழம்பு பெருகும் வகையில் வளாகங்களை வைத்திருப்போருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் விடுப்பதற்கு சுகாதார பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எவரேனும் ஒருவர் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலில் உள்ள அறிவுறுத்தல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடைமுறைப்படுத்தாவிடின் அது அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படக்கூடிய குற்றமாகும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இன்று கட்டான பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது டெங்கு நுழம்புகள் பெருகும் வகையில் வளாகங்களை வைத்திருந்தவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நுழம்புகளின் பெருக்கம் தற்போது ஓரளவு குறைந்துள்ள போதிலும் மழை பெய்யும் காலங்களில் அது மாறக்கூடும் எனவும் தொடர்ந்தும் துப்புரவு பணிகளை செய்யுமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதனை குறைத்துக் கொள்வதற்கு நாம் இன்னும் சில வாரங்கள் தொடர்ந்து இதனை செய்ய வேண்டும். எப்படியும் நாம் ஒரு வெப்பமண்டல நாடு என்பதால் ஒரு வாரத்தில் வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை 0 மாற்ற முடியாது. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்தால் வைத்தியசாலைகளில் நோயாளர்களை பராமரிப்பது இலகுவாகும். அத்துடன் இறப்பு எண்ணிக்கையும் குறைத்துக் கொள்ள முடியும்.